சீமான் சார் வந்து கடுமையா விமர்சனம் பண்றதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பயம் தான். எங்க அவர் வந்துருவாரோ பண்ணிடுவாரோ, ஏன்னா அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, அவளுக்கு எல்லா கண்ட்ரிலுமே அவருக்கு வந்து இப்ப ஜப்பான்ல எடுத்து சைனால எடுத்து அவருக்கு ஃபேன்ஸா இதை விட அதிகமா தான் இருக்கு. சோ வந்துருவாருன்றது வந்து அவருக்கு டவுட் வந்துருச்சு. சீமா நம்ம வந்து விஜய் சொல்ற மாதிரி ஒரு கோட் பண்ணிடுவாங்க, அவர் வந்துருவாரு அந்த பயம் தான் அவர் இப்பெல்லாம் பேச வைக்கும். உனக்கு அந்த பயம் இல்லைன்னா இப்பெல்லாம் பேச மாட்டேன். யார் வேணாலும் வரட்டும், எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற வேர்டு தான் உனக்கு வருமே தவிர அவரை நீ டாமினேட் பண்ற மாதிரியான ஸ்பீச்சஸ்லாம் உனக்கு வர அப்போ நீ வந்து நெருடல்ல தான் இருக்க. நீ வெறும் வாய்ஸ் ஆவடா மட்டும் தான். நீ என்ன மாதிரி பண்ணி கிழிச்சன்றதை வந்து நாங்க தான் எல்லாத்தையுமே பார்த்து தானே இருக்கோம். சோ நீ பேசு, எப்பவுமே குறைக்கலன்னா கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பாத்தியா, நீ குறைச்சிக்கிட்டே இரு. விஜய் அதை வந்து தாண்டி வந்துருவாரு. நாங்களும் எங்களோட ஃபுல் ஓட்டுமே அவருக்கு தான், கண்டிப்பா அவருக்கு தான் நாங்க போடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து புதுசா ஏதாவது ஒன்று தேவைப்படுது. எப்பவுமே வந்து தேஞ்சு போனது கிழிஞ்சதே நாங்க தேய்ச்சி போறதுக்கு நாங்க புதுசா வாங்கி நாங்க என்ன அதுவோ நாங்க அதை பாத்துக்கிறோம். இப்போ தளபதினு இருக்காங்க, தலையோட ரசிகர்களே சொல்றாங்க கண்டிப்பா எங்களுக்குள்ள என்ன விதமான மோதல்கள் இருந்தாலுமே நாங்க தளபதிக்கு தான் ஓட் போடுவோம். அப்போ தலையோட இதுவே இது பண்ணும்போது உன் சைடுல இருக்க எங்கஸ்ட் என்ன புரியல எனக்கு. அது கண்டிப்பா சொல்றேன், உங்ககிட்ட இருக்க எங்கஸ்ட் அவங்ககிட்ட தான் போவாங்க. உங்ககிட்ட வரதுக்கு சான்சஸே கிடையவே கிடையாது. அதனால நீ அந்த மைண்ட் செட்ல இருந்து நீ வெளியே வந்து முடிஞ்சா நீயும் விஜய் சைடு போய் நிக்கிறதா உனக்கு நல்லது. நான் இருப்பேன். நீ என்ன பத்திரிக்கை அதுதான் இல்லையா, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மான மரியாதை நீ அந்த பக்கம் போனீங்கன்னா நீ காப்பாத்திப்ப. விட்டுட்டு பைத்தியக்கார பயிலா இருக்க, நீ தான் பைத்தியக்கார, நாங்கெல்லாம் பைத்தியக்காரன் கிடையாது. சரியா?